என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது அவர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு சவுண்டோட வந்து அந்த வண்டி நின்றுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கிக்கர் எப்படி இப்போ கீழே இறங்குதா கீழே இறங்கலையா? கிக்கர் வந்து கீழே இறங்குது, கீழே ஸ்மூத்தாக இறங்குது. வால்வ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி ஆயிரும் பாவு. நம்ம வண்டி ஆயில் சேஞ்ச் மாற்றாமல் ஆயில் ரொட்டேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைமிங் வந்து அது பிஸ்டன் ஓடணுன்னு வால்வ் ஓப்பன் ஆயிரும். வால்வ் ஓப்பன் ஆச்சு கிக்கர் ஃப்ரீயாக மூத்தும் இறங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஆயிலே இல்லாமல் பன்சன் வெறும் இது மட்டும் ஓடிச்சுன்னா அந்த மாதிரி பன்சன் வரும். அது நம்ம பிளக்கை கட்டிட்டு இல்லை ஒரு ஆயில் அடித்து ஆயில் பம்ப் எதுனா லோடு அடிக்கிறோம், மறுபடியும் அந்த ஆயில் பம்ப் எப்போ குறையுதோ அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இன்ஜின் ஃபால்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனை வரும். ஹெட்டு பேரல் பிஸ்டன் வால்வு இந்த மாதிரி தான் பிரச்சனை வந்துடும். அந்த கிக்கர்ன்ற அப்படியே ஸ்டக்காக நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? கிக்கர் ஸ்டக்காக இருந்துச்சுன்னா இன்ஜின் ஃபால்ட்டு தான் பாவு. ஒரு ஆயில் இல்லாமல் கிராங்க் வெறுதாக சுற்றி பேரிங் உள்ளே உடஞ்சி கிராங்க் அப்படியே பிடிச்சி நின்றுடும் பாவு. கிராங்க் பிடிச்சி நின்று தான் அந்த மாதிரி இன்ஜின் அப்படியே சீஸாகி நின்று கிக்கர் தம் கட்டி இருந்தால் இறங்காத அளவுக்கு அப்படியே நின்றுக்குரும் பாவு. எவ்வளோ தான் அடித்தாலும் இறங்காத கிக்கரை அப்படியே கிராங்க் பிடிச்சி பிஸ்டன் பிடிச்சி அப்படியே நின்றுரும் பாவு, பேரில் பிடிச்சி. அதான் அது எதனால் அந்த பிரச்சனை வருது? அதான் ஆயில் இல்லாத பன்சனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை. ஆயில் நம்ம கரெக்ட் டயத்துக்கு கரெக்டாக மாற்றாமல் அது மாதிரி ஓடிக்கணும் வச்சுக்கோங்களேன், ஆயில் பன்சில் தான் அது ரொட்டேட் ஆகி ஓடிட்டு இருக்கும், ஸ்மூத்னஸாக இருக்கும், இன்னொன்று அந்த ஃப்ரீனஸாக ஓடும். நம்ம ஆயிலே இல்லாமல் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன், இரும்பு அது வந்து எப்படி பட்டு இரிஞ்சு இப்போ எப்படி சொல்லுவோம் உங்களுக்கு, இரும்பு உரசுனா நின்றுக்கும் அந்த மாதிரி ஸ்டக் ஆகி தான் உள்ளே ஓடுறது. ஒரு ஆயில் பன்சனது ஒரு இது தான், ஆயில் அதனால அப்படியே சீஸ் ஆகி அப்படியே பிடிச்சி நின்று தான் ஹீட் ஆகி இதெல்லாம். இதான்ப்பா கிராங்கு. இதுதான் மெயின், இன்ஜின்லேயே மெயினான ஒரு கிராங்கு. இது வச்சு தான் ஒரு கிராங்கு மூவ்மெண்ட்டு தள்ளக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வண்டி எப்படி சொல்கிறது, வண்டி ஸ்டார்ட் ஆகி பிக்கப் கூடிய எல்லாம் பொருள் இது இந்த ஒரு இதுதான் மெயினானது. இதுதான் மூவ்மெண்ட்டு. இது வந்து கிராங்க் இப்படி உள்வாங்கி இப்படி சுற்றி மூவ்மெண்ட்டு மேலேயும் கீழே கொண்டு போகிறது அந்த கிராங்கு. நம்ம வண்டி இந்த இன்ஜின் கிக்கரை நின்றுக்குச்சுன்னு சொன்னீங்களே, அதோட ஃபால்ட் என்னென்னா இது ஓடிக்கிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகி மூவ்மெண்ட் ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ஜின் ஒரு எப்படி ஆயில் பன்சன் இல்லாமல் வெறுதாக ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா கிராங்க் அப்படியே பிடிச்சி நின்றுக்குறோம் பாவு. நின்றுக்குச்சுன்னா அந்த வண்டி மூவ்மெண்ட் எதுவுமே நகராது வைக்காது, இது பேரிங் இதுங்க எதுவுமே சுற்ற அப்படியே செக்காகி நின்றுக்குறோம் பாவு. இதோட வேலிசன் அதுக்கப்புறம் தான் அந்த கிக்கர் நின்றுக்குது. இன்னொன்று இப்போ இந்த இடத்துல பாவம், இதுதான் வண்டி இன்ஜின் சீஸான வண்டி. இப்போ நம்ம பிரித்ததில்லே வண்டி பார்த்திங்கன்னா கிக்கர் கிராங்க் நின்றுச்சு பார்த்தீங்களா, மூவ்மெண்ட் எதுவுமே இருக்காது, இதை ஸ்டக்காகி நிற்கிறது. அந்த கிக்கர் தம் கட்டி நிற்கல நீங்களா, அது ஃபால்ட் இதுதான். கிராங்க் எதுவுமே சுற்றாது வைக்காது, அப்படியே சீஸாகி நிற்கும். இதை நம்ம இன்ஜின் இதுக்கப்புறம் இதை நம்ம பிரித்து வச்சு லேத்தில் கொடுத்து பிஸ்டனு பேரலு அப்புறம் 2 வால்வு கிராங்கு, இது கிராங்கில் பார்த்துக்கணும்னா தான் வண்டி மறுபடியும் ஸ்மூத்னஸ் பழைய வண்டி மாதிரி உருவாகும். இல்லைனா உங்களுக்கு வந்து கடகடன்னு சவுண்டு கிட்டு வண்டி சீஸாகி நின்றுடும். இதோடு நம்ம ஓட்டினோம்னா ஜேஸே உடஞ்சி வரும். ஐ மீன் உள்ள ஒரு கேஸு இதில் பிளாஸ்டிக் இப்படி ஓட வரக்கூடிய ஒரு மூமெண்ட்டு இப்படி ஓட ஆரம்பிச்சிடும். பேரிங் உடஞ்சின்னா அலையம்ப ஆரம்பிச்சிடும் பாவு. அலம்புச்சுன்னா இப்படி உடஞ்சி பிஸ்டன் அடியாகி அந்த பேரலே அடித்து இதாகிடும் பாவு. அப்போ என்னாச்சும் கேஸ் விருப்பட்டுரும். அப்போ நீங்கள் இன்ஜின் ஜேஸே மாத்திர மாதிரி வரும். இப்போ இந்த இன்ஜின் இது இந்த மாதிரி அடி ஆகிடுச்சு வச்சுக்கோங்க, இதனால் என்னென்ன பிரச்சனைனா கிராங்க் பிடிச்சி நின்றுடும். கிராங்க் பிடிச்சி நின்றுச்சுன்னா இப்போ பிஸ்டம் இது உங்களுக்கு காட்டுறப்ப பாருங்கள், இதுதான் இப்போ ஹெட்டு, அஞ்சோட மெயினோட ஹெட்டு. இதில் வருதுல வால்வு கைடு, இது ஃபுல்லாக 2 வால்வும். இது வந்து ஒன்று பொல்யூஷன் வால்வு, இன்னொன்று பெட்ரோல் ஃபியூல் வால்வு. இந்த 2 வால்வு தான் ஓப்பன் ஆகி வருவோம். இந்த கிக்கர் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்மூத்தாக இருந்தீங்க, இந்த 2 வால்வு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிடுச்சு அது வெளியில் வந்து நின்றோம். அப்படின்றப்போ உங்களுக்கு ஏர் தம்பு இறங்கிடும். இது வந்து உங்களுக்கு பிரச்சனை ஃபால்ட் ஆகி போயிடும். இது ஒன்று. இதான் இப்போ பேரலு, இன்ஜின் மூவ்மெண்ட் வந்து அழுத்தக்கூடிய கொண்டு போகக்கூடிய ஒரு பேரலு. இதான் பிஸ்டனு. இந்த பார்த்தீங்களா பிஸ்டன் கரியாகி இதெல்லாம் இது ஃபுல்லாக நம்ம ஆயில் பன்சன் இல்லாமல் ஓடி இந்த கார்னர் இதுக்குள்ளே வந்து இப்படி மாட்டி நின்றுக்குறோம் பாவம். இதான் பாவம் உள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். இது போயிடுச்சுனாலே பிடிச்சி நின்றும் பாவம், உள்ளே அழுத்தவே முடியாது. இதான் பிஸ்டனு. இந்த மொத்தம் அந்த 3 ஃபால்ட் வரும் பாவம் இன்ஜின் போயிடுச்சுன்னா. இது டோட்டலாக இது ஃபுல்லாக பிஸ்டனு 2 வால்வு கிராங்க் இது ஃபுல்லாக மாற்றிட்டோம்னா வண்டியில் இந்த இன்ஜின் ஃபால்ட் இல்லாமல் ஓடிடும் பாவம், எந்த பிரச்சனையும் இல்லாமல்.